ஹாய் காய்ஸ், இந்த வாட்டி நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த பானை வாங்கியிருக்கேன். இந்த பானையில் வந்து நாங்கள் பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி உங்கள் கூட நாங்களும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, வெயிட், அதுக்காக மஞ்சள்னால் தமிழில் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு மஞ்சள் பிளான்ட்டும் வாங்கியிருக்கேன். இது இப்படி கட்டணும்னு தான் சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியாது. அப்புறம் இந்த சுகர் கேன் நாங்கள் வாங்கியிருக்கேன். நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பொங்கலில் வந்து நாங்களும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி பொங்கல். ஹாய் ஆல், ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் என்னோட இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். பாரு, இங்கே ஒரு பெரிய கரும்பு இருக்குது. அப்புறம் வந்து கிச்சனுக்கு போகலாம், ஏன்னா நான் கிச்சனில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். எனக்கு வெளியே வைக்க தெரியாது. ஸோ இந்த வாட்டி கிச்சனில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து பெரிய ஒரு தட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த பானையில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ இந்த பானை, அப்புறம் கொஞ்சம் அங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பொங்கல் செலிப்ரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம், நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் சின்னதில் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்களே, எப்படி செலிப்ரேட் பண்ணேன் பொங்கல்? உங்களோட சின்ன வயசோட மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சின்ன வயசில் பொங்கல் ஒன்றும் பெருசாக இல்லை, வீட்டில் தான் இருப்போம். டிவியில் தான் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த காலத்தில் இந்த ஏதாவது ஸ்பெஷலாக புதுசாக ஒரு படம் போடுவாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக எல்லாம் சொல்லிட்டு படம் போடுவாங்க. அது போக மோஸ்ட்லி எப்படின்னா, இந்த பொங்கல்னால் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும் இல்லையா, அதோட ஆஃப்டர் மேத்தில் தான் இருக்கும். ஸோ நல்ல எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா பொங்கல் நல்லாயிருக்கும். ரொம்ப கொடூரமாக வந்திருக்குன்னா பொங்கல் கொடூரமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப படிப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதுமே எதுவுமே இது எல்லாத்தையுமே அந்த எக்ஸாமை கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். படிப்பாளியெல்லாம் கிடையாது, அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் படிக்காது. அதனால் எல்லாமே இப்படி கரெக்ட் ஆகும். விளையாட போகிறதுக்கு படித்தாதான் விளையாட விடுவாங்க, படிக்கலைன்னா விளையாட விட மாட்டாங்க. இப்போ வந்து விஜய் மூவி ரிலீஸ் ஆகிற பொங்கலுக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருந்ததா? இருக்கே, ஏன் அந்த காலத்தில் படம்லாம் இல்லையா? நான் கேட்குறேன் எப்படி என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ கமல்ஹாசன் மூவி, ரஜினிகாந்த் மூவி இருக்கும். ஆனால் அப்போ சின்ன வயசில் தனியாலாம் படத்துக்கு போக முடியாது, வீட்டில் கூப்பிட்டுட்டு போனால் தான் உண்டு. நான் படத்துக்கு தனியாக போக ஆரம்பிச்சது 8th நினைக்கிறேன். இந்த வாட்டி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்ன விஜய்? ஆமாம், ஜனநாயகன். அது ஏன் வரல, எதுக்கு வரல, அதுக்கெல்லாம் நான் போகல, தேவையில்லாமல் அதெல்லாம் வேணாம் நம்ம இப்போ. பட் தளபதி பொங்கல் மிஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஜாக்கி ரெடி ஆகிடுச்சு, நாம் குக் பண்ண போகலாம். இப்போது வந்து பொங்கல் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் வைக்கிறதுக்காக நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். எங்கள் ஃப்ளாட்டில் வந்து கீழே மேலெல்லாம் அடுப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ நாங்கள் பொங்கல் வந்து கிச்சனில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் பொங்கல் வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பொறுத்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஃபெஸ்டிவல், அது எங்கே இருந்தாலும் என்ன ஊரில் இருந்தாலும், தட் பிரிங்ஸ் அஸ் ஹாப்பினஸ். அது நம்மளுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துரும். எனக்கு இப்போது வந்து இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது
எனக்கு ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. வாட் எவர் அந்த புதுசாக இருந்தாலும் புதுசாக இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் எதுக்குன்னா இப்போ தான் புரியுது அதோட மீனிங் அதெல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இனியுமே இருக்குது, எனக்கு தெரியாத ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் இன்றைக்கி நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசி அண்ட் பருப்பு போட்டு வேக வச்சு வெல்லம் போடணும். அவ்வளோதான். என்னதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். எனக்கு இது ஆக்சுவலாக இந்த மஞ்சள் லீஃப் எதுக்கு கட்டணும் அப்படிங்கிறது தெரியாது. நான் பார்த்து கட்டுறேன். ஸோ இந்த எதுக்கு இந்த கட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க. அப்புறம் இந்த கரும்பெல்லாம் வந்து தெரியும், அந்த ப்ராஸ்பெரிட்டி அதுக்காக கட்டுறேன்னு தெரியும். இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு கறி மாதிரி பண்ணணும்னு சொன்னேன், எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு. சரி அதுவும் பண்ணலான்னு இருக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ எவ்வளோ நல்லா வரும்னு நாம் பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. நாம் அரிசி போட போகிறேன். அரிசி பருப்பு ஒன்றா சேர்க்க போகிறேன். இது சேர்க்கும்போது ஏதோ சொல்லணும், எனக்கு தெரியாது ஏதோ. இது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கறி பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த கறிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கறி சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு தெரியாததோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் வந்து அந்த தண்ணி கொதிச்சு வந்த உடனே வந்து அந்த வெல்லம் போட்டுட்டோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆகுது வேகிறதுக்கு. அரிசி வந்து ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் வெல்லம் போட்டால் போதும் அப்படிங்கிறது என்னோடய மாமியார் சொன்னேன். எனக்கு அது தெரியாது. அதனால் பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நாங்கள் கொதிக்க வச்சு இங்கே ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது நம்மளுக்கு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வந்து வறுத்து வந்து உள்ளே போட போகிறேன். ஸோ அதுக்காக நான் வைக்கிறேன். ஸோ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சரி நாம் வந்து ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றலாம். இந்த பொங்கல் வந்து வெளியே காமிக்கணும்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது அதை பற்றி.
சரி, நாம் இங்கேயே சாப்பிட்லாம். ஓகே. பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் இவ்வளோ தான். நாங்கள் சர்க்கரை பொங்கல் அண்ட் கூட்டு கறி சம்திங் நாங்கள் செஞ்சுருக்கேன். இது அப்புறம் சாமிக்கு வச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளோ தான் எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன். இட் வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் அஸ். ஸோ எல்லாருக்கும் பொங்கல் ஆசம்சைகள். ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.